மலர் பூலாம் சரியா இருக்குல்ல? மலரே மலரே, என்னாச்சு இவளுக்கு? ஹலோ மேடம். என்ன நினைப்பலாம் எங்கேயோ போயிடுச்சு போல. என்னது சித்தி கூப்பிட்டு இருக்கு? நீ எனத்தையே வச்சிட்டு இருக்க? இப்பயே நினைப்பலாம் அங்க போயிடுச்சா? சி வாய் முடி. என்னடி பூ சரியா இருக்கான்னு சித்தி கேக்குது. ஒண்ணுமே பேசாம பேனு நிக்கிற. என்னம்மா கரெக்டா தானே இருக்கு? கரெக்டா தான் சித்தி இருக்கு. கரெக்டா இருந்தா என்ன, கரெக்டா இல்லாட்டினா என்ன? அவர் என்ன பூவா பார்க்க போறாரு? வாய மூடு தின்ற. அப்புறம் என்ன என்ஜாய். நானே பயத்துல நிக்கிறேன், இவ வேற கடுப்பேத்திட்டு நிக்கிறாளே. என்ன மேடம் ஒன்னும் பேச மாட்டேன்றீங்க? பேச்சு வரலையோ? இவ வேற. நானே கையால் நடுங்கி போய் நிக்கிறேன். என்னாச்சு மலரே? அவன் ஒன்னும் இல்ல சித்தி. என்ன மலரு எதுவும் டவுட்டா? டவுட்னா கேளு, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஆமா இவ பழைய கிளவி பாரு, கிளியர் பண்ணி வைக்கிறான். போடி. நானே பயத்துல நிக்கிறேன். பயமா உனக்கா? இத நான் நம்பணும்? ஆமாடி, இங்க பாரு கையை காலெல்லாம் எப்படி வேர்க்குது. நான் நம்ப மாட்டேன்ப்பா. நம்பாட்டி போடி. இதெல்லாம் உனக்கு என்ன புதுசா? பின்ன உண்மையை சொல்லு. இதுக்கு முன்னாடி நாங்களும் அப்படிலாம் இல்ல. நம்பிட்டேன். சும்மா இருடி, அவளை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்பதான் கிண்டல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்னை மாதிரி ஆயிட்டா கிண்டல் பண்ண முடியுமா? ஏன் தென்றல் நீ வேற இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்க? எனக்கே பயமா இருக்குன்னு நானே பயத்துல நின்னுட்டு இருக்கேன். அம்மாடி அப்பாப்பா. அன்னைக்கு என்ன சொன்னேன்? அவர் என்ன சிங்கமா புள்ளியா என்ன கடிச்சு திங்கிறதுக்குன்னு சொன்னியா இல்லையா? நான் எங்க சொன்னேன்? நீ தானே சொன்ன. நானா சொன்னேன்? இல்ல நீ தான் சொன்ன. பையப்பா யாரோ சொல்லிட்டீங்க, விடுங்கடி சாமிகளா. அம்மா சித்தி ஜில்லங்க. இவ்வளவு தூங்க வைக்கிறதுக்குள்ள என்ன ஒரு வழி ஆக்கிட்டாடி. அதனாலதான் அவ தூங்கவும் வந்திருக்கேன். என்ன எங்க போற, எதுக்கு போற, அத்தையே இவ்வளவு மேக்கப் பண்ணிருக்குன்னு என்னை கேள்வி கேட்டே கொன்றுவா. சென்றா நான் போயே ஆகணுமா? என்ன போயே ஆகணுமா? நீ போகாம வேற யாரு போவா? பயமா இருக்குடி. எதுக்கு பயப்படுற? அதான் ஏதாவது டவுட் இருந்தா கேளு, நான் சொல்லித்தரேன் தானே சொல்றேன். போடி. ரெடி ஆயாச்சா? ரெடி ஆயாச்சா? பாத்தியா அத்தை உங்களுக்காக எவ்வளவு பெரிய சம்பளம் பால் கொண்டு வந்திருக்காங்கன்னு. இருத்தன்ற டயர்டாயிடக்கூடாது பாத்தியா? அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய செம்பு. வாய மூடி. வாயில சும்மாவே இருக்காதா? நீ எதுக்கு இன்னைக்கு வந்த? பேசாம நாளைக்கு வந்திருக்கலாம்ல. விட்டுருவேனா என்ன நானு? சரிதான், உனக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வாய் பேசிட்டு இருக்க. பேசுடி பேசு. ரெடி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நானும் பேசுற காலம் வரும். சரி பேசிட்டு இருந்தது போதும். இந்த மலர் செம்மப்படி. ஐயோ கடவுளே, அவரெல்லாம் இப்ப எதுக்கு கூப்பிடுற? நீ கூப்பிட வேண்டிய ஆளு மாமா தான். போடி லூசு. கூட்டிட்டு போங்கம்மா. சரிங்க மதனி. என்றாலும் பயமா இருக்குடி. அவர் ஒன்னும் சிங்கமும் இல்ல புளியும் இல்ல, உனக்கு அடிச்சுலாம் தின்ற மாட்டாரு. ஆமா எதுக்கு இப்படி இவ்வளவு நடிச்சிட்டு இருக்க? நீ யார் நடிக்கிறா? பாப்பா நீங்க நடிக்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி எதுவும் நடந்ததோ இல்ல. ஏன்டி நடிப்பா நடிக்கிற? நீங்க செஞ்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. என்னடி தெரியும்? என்ன தெரியும்? இன்னைக்கு மொட்டை மாடியில வாய் மூடு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. வாயமுடுன்ற. அப்ப நடிக்கத்தானே செய்யற அவளை. இன்னைக்கு மாட்டின நீ. பேசுனது போதுண்டி, வாங்க. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. நம் காதல் வாழ வேண்டும், நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும். நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன். காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லை. வாங்க மேடம், உங்களுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களை யாரும் வெயிட் பண்ண சொன்னா? தூங்க வேண்டியதானே? தூங்கவா? தூங்குறதுக்கா இவ்வளவு டெக்கரேஷன், இவ்வளவு அலங்காரம் எல்லாம்? நீ வேற அழகா சேலை கட்டி மப்பும் மந்தாரமுமா வந்து நிக்கிற. எனக்கு தூக்கம் வருமா? ஆண்டு 100 நீயும் நானும் சேர்ந்து வாழ வேண்டும். ஆண்டு போன கவிகள் நம்மை மீண்டும் பாட வேண்டும். காதலுக்கென்றும் ஜனகணமன இல்லை. என்ன செம்பு? பாலைய அத்தை கொடுத்து விட்டாங்க. அது எனக்கு கொண்டா. எதுக்கு அதை வாங்கி அங்க வச்சீங்க? எங்க வைக்கணும்? அத்தை குடிக்க சொன்னாங்க. நீங்க பாதி நான் பாதி. இப்பவே நீ பாதி நான் பாதி தாண்டி சொல்லும். அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லையா? ஒன்னும் இல்ல. அப்படியா? அம்மா என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாது. கையை எடுங்க. முடியாது ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? கள்ளி சும்மா இருந்தவனை வந்து சீண்டி விட்டுட்டு
இப்போ என்ன சொன்னேன் ஏது சொன்னேன்னா கேட்குற? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்கே. என்ன என்னன்னு கேட்டு இப்படி வந்து உட்காந்துட்டேன். மாமா, மாமா தான். நம்ம கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டே இருக்கலாமா? பேசிட்டே இருக்கலாமா? ஆமா, இவ்வளவு நாள் இவ என்கிட்ட பேசினதே இல்லை. இங்க வந்துதான் பேசணும். இவ்வளோ அழகா பக்கத்துல உட்காந்துட்டு பேச போறாளாம். பேசுற இடத்த பாரு. மாமா, பேசு, என்ன பேசணுமோ பேசு. அதான் என்ன பார்த்து, என் கண்ணை பார்த்து பேசு. அது முடியாம தானே இப்படி கவுந்து கிடக்கேன். சரிதான், சரிதான். என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாளை என்னால மறக்கவே முடியாது. ஒன்னாலன்னு இல்லை, யாராலையும் மறக்க முடியாது. சித்திர பெண்ணே வெற்றத்தை தூரத்தில் போக சொல்லு, கட்டளையிட்டு சொர்க்கத்தை வட்டத்தில் நிற்க சொல்லு. சிறகை கட்டி நடக்க கற்றுக்கொடு. எவ்வளவு நேரம் மேடம் இப்படியே உட்காந்துருக்கதா உத்தேசம்? இப்படி ஒரு நாள் வரும்னு நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா? நினைச்சு பார்த்துருக்கீங்களாவா? இது என்ன கேள்வி? சொல்லுங்க. நான் பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சே பார்த்ததில்ல. இப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய கனவு இருந்துச்சு. இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு நிறைய ஆசைலாம் இருக்கு. என்னவோ என்னவோ என்னக்குள் நடக்குது, அம்மம்மா அம்மம்மா மனசு பறக்குது. காதலை பற்றி வைக்க கட்டுத்தறியில்லை, வானவில் நடைபட்டு கரைவதும் இல்லை. கிட்ட இப்படி பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. மாமா, என்னம்மா? எதுக்கு இப்படி தூக்கி இருக்கீங்க? வெயிட் பாக்குறேன். இந்த இறக்கி விடுங்க. முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்லம்ல, என் கண்ணுல, என் கருவா குட்டியில. என்னது என்னது? ஒண்ணும் இல்ல. என்னமோ சொன்னியே. நான் ஒண்ணும் சொல்லல. நீ ஒன்னும் சொல்லல. என்ன சொன்னேன்னு சொல்ற வரைக்கும் நான் இறக்கி விட மாட்டேன். இப்ப எனக்கு என்ன, விடிய விடிய இப்படியே தூக்கி வச்சுட்டு நில்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குடி, இன்னொரு தடவை சொல்லேன். நான் மாட்டேன்ப்பா, அது ஒரு ஃப்ளோல வரும். பரவாயில்ல, அது வர்றப்ப வரட்டும். நீ இப்ப சொல்லு. முடியாது. முடியாதா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்கங்க. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்பாங்க, நீங்க வர வர கெட்ட பையனாவே இருக்கீங்க. பொண்டாட்டிட்ட தான் கெட்ட பையனு பேர் எடுக்க முடியும். இறக்கி விடுவீங்களா மாட்டீங்களா? இறக்கி விடுறேன். நீ உன்னை தருவியா? என்னால எதுவும் தர முடியாது. தர முடியாது? தர முடியாது. நான் புருஷன் தானே, கேட்டா தரமாட்டேன். அதான் 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 என்னையே முழுசா தரப்போறேனே, அப்புறம் என்ன? பகலா தெரிந்து கொள்வேன், உடனே தொடவா உயிர் தின்னும் காதல் செய்யே, இனிய கொடுமை நீயே. கொட்டும் வீரை அச்சனையாக, கொள்ளை அழகு வேற்றையாக, வென்று விழுந்தேன் இதழ்நூற, உடலும் உயிரும் வேதம். இரவு கருகிட அரும்ப வேண்டும், இதயம் உருகிட விரும்ப வேண்டும், நாணம் முழுவதும் சீர தீண்டவா தீண்டவா. என்ன அத்தது, வழக்கத்தை விட மழை இப்படி அடிச்சு வச்சது? ஆமாமா பூங்குடி, மழை நல்லா பெருசாதான் பெய்யுது. ஆமா அத்தை, அதான் ஆச்சரியமா இருக்கு. மலர் போயிட்டாளா? அது அப்பயே உள்ள போயிட்டாங்க. சரி சரி. பூவரசி பிள்ளையெல்லாம் தூங்கிருச்சா? தூங்கிருச்சு அத்தை. சென்றாலும் தூங்க போயிட்டா. நம்ம 2 பேரும் தான் இப்படி கொட்ட கொட்ட உட்காந்துட்டு இருக்கோம். சரி வாங்க போய் தூங்குவோம். சரி பூங்குடி. பூவரசு அவர் வயலுக்கு போயிருக்காரத்த. வயல்ல தண்ணி கட்டி நின்னுக்குறோம் பாத்தீங்களா, அதான் வரப்ப உடச்சு விட போயிருக்காரு. இந்த ராத்திரில போகாட்டி காலையில கூட போக வேண்டியதானமா? இல்ல அத்தை, அறுக்கிற பயிர் பாத்தீங்களா, அதனாலதான் போயிருக்காரு. சரி சரி, இந்த மழையில போகாட்டி என்ன, மழை நின்னதுக்கு அப்புறம் போனா என்னன்னு தான் நான் கேட்டேன். அது வரப்ப உடச்சு விட்டு வந்தாருன்னா மழை பெய்ய பெய்ய தண்ணி வெளியேறிக்கிறோம். நம்ம மழை நின்றதுக்கு அப்புறம் போனா மழை இப்ப நிக்குமா அப்ப நிக்குமோன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கணும். இதுனா உடச்சு விட்டு உடனே வந்துருவாரு. சரி, அதுவும் சரிதான். சரி வா போய் தூங்கலாம். சரிங்க அத்தை. உட்காந்துருக்க சைஸ பாரு. உங்களை யார் இந்நேரத்துல கூப்பிட்டது? மழை பாருங்க எப்படி பெய்யுதுன்னு. பேஞ்சா பேஞ்சிட்டு போட்டோம். பேஞ்சிட்டு போட்டுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்படி இடியும் மின்னலும் விழுந்துட்டு இருக்கு. இந்த மொட்டை மலையில இப்படி உட்காந்து பேசணுமா அவசியமா? ஆமா ஆமா, பேசுற நேரத்தை பாரு. என்னம்மா மனசுக்குள்ள திட்டுறியா? என்ன மாமா நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி விடு, நான் போறேன். எங்க போறீங்க? வீட்டுக்கு தான். இந்நேரத்துலயா? இந்த மலையிலயா? ஆமா பின்ன, நானே அங்க இருந்து ஆசையா வந்து செவரெல்லாம் ஏறி குதிச்சு மொட்டை மாடிக்கு வந்தேன். என் பொண்டாட்டிய ஆசையா பார்த்துட்டு போலான்னு. ஆனா நீ எதுக்கு வந்தேன்னு வரட்டுற. நான் போறேன். உடனே ஐயாக்கு கோவம் வந்துருமே. ஆமா பின்ன. சரி இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீயா கேட்கல என்ன பண்ணணும்னு? ஆமா நான் தான் கேக்குறேன். நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்க. என்ன பண்றீங்க சார்? லவ் பண்றேன்.
இந்த அடமலையில லவ் பண்றது நீங்களும் நானாவும் தான் இருக்கோம். அதுவும் எங்க மொட்டை மாடியில. இப்படி என் மடியில படுக்கதான் அங்க இருந்து இங்க வந்தீங்களா? ஆமா, என்ன ஆமா? நான் யார் மடியிலையும் படுத்ததும் கிடையாது, இப்படி யாரும் என் தலைய கோதி விட்டதும் கிடையாது. பொய் தானே சொல்றீங்க? உங்க அம்மா இருக்காங்க, உங்க அப்பா இருக்காங்க, உங்க பாட்டி இருக்காங்க, இவங்க யார் மடியிலையும் படுத்தது இல்லையா? இல்ல, அம்மா அப்பா பிசினஸ்ன்னு பிசினஸையே கட்டி அழுவாங்க. பாட்டி அதனாலதான் இங்க வந்தேன். ஆனா பாட்டியும் அப்படித்தான். இவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா நீ இப்படி தடவி விடுறது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? இன்னைக்கு சரவணனாக்கும் மலரணிக்கும் ஃபர்ஸ்ட் நைட். யார் யாருக்கோ ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. நானும் ஒருத்தைய தாலி கட்டி வச்சிருக்கேனே, ஒன்னும் ஆகமில்ல. என்னது? தர்ஷினி, சொல்லுங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிடலாமா? அதென்ன திருவிழாவா கொண்டாடுறதுக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ் தர்ஷினி. முன்கோபுர அழகை உந்தாவணி மூடியதே, உன் ரகசியத்தை மழை துளி தம்பலமாக்கி ஹாய் செலகுட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செலகுட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதுல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.